அனைவருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, இன்னும் சொல்லப்போனால் திருப்பத்தூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான வெயிலால் தக்காளி இலைகள் பாதிக்கப்பட்டு எல்லாமே சுருண்டு நிற்கிது, அதோட இயல்புத்தன்மை இல்லாமல் இருக்குது. இதனால் கருகி பயிர்கள் சாகுது. அந்த பயிரை தொட்டோம்னா அப்படியே நொறுங்கின மாதிரி வருது இலை அப்படிங்கிறதா இன்றைக்கி விவசாயிகளோட பெரிய கவலையாக இருக்குது. இது இப்போ மட்டும் இல்லைங்க, எப்பெல்லாம் வெயில் 32 டிகிரிக்கு மேலே போகுதோ, அதுவும் இரவு நேர வெப்பநிலை 30 டிகிரிக்கு மேலே வருதோ, அப்போல்லாம் இந்த தொல்லை நடக்கும். இதுக்கு நம்ம ஒரு சில பாதுகாப்பு முறைகளை நம்ம செய்யணும். ஒரு சில விஷயங்களை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்மளே வெயில் காலத்தில் வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி கிடச்சா சந்தோஷப்படுவோம். அதிலே ஒரு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக ஒரு அரை டம்ளராவது இளநீர் கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒரு டம்ளர் மோர் கிடச்சா, ஒரு சின்னதாக உப்பு போட்டு ஒரு மோர் கிடச்சா நம்ம சந்தோஷப்படுவோம். சரியா? இதானே நம்மளோட இதே தாங்க பயிர்களுக்கும். வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பயிர்களுக்கு தெளிக்கணுங்க. தெளிப்பு முறையில் தான் அந்த பயிர் சத்துக்களை எடுத்துக்கும். அந்த வெயில் காலத்தில் அந்த ஆவியாகிறது அதிகமாக இருக்கப்ப உடம்புல இருக்க எல்லா உப்புக்கள் நமக்கு வெளியேறுற மாதிரி அந்த பயிர்களுக்கும் வெளியேறி இலைகள் மேலே படிஞ்சு அந்த பயிர் அந்த உப்பு படிகிறப்ப இலை எரிஞ்சு போய் அப்படியே சூடாயிரும். சூடாகி அது சுருங்கிரும், மேல் நோக்கி சுருங்கிரும். அப்போ இதை சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சாயந்தர நேரத்தில் அல்லது அதிகாலை 5 மணிக்கு அல்லது சாயந்தரம் 5 மணிக்கு 100 லிட்டர் தண்ணியில் 10 லிட்டர் மோர் கலந்து 200 கிராம் பெருங்காயம் கலந்து 1/2 லிட்டரு கடல் பாசி உரம் கலந்து தெளிக்கலாம். கடல் பாசி உரம் எதுக்கு? நுண்ணூட்ட சத்துக்கு. நான் சொன்னேன்ல மோரில் உப்பு போடுறோன்னு, அதான் அது. அதே நேரத்தில் பெருங்காயம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த இலைகள் மேலே இருக்கக்கூடிய அந்த உப்புக்களை நகர்த்துறது, அந்த ஓட்டைகளை தண்ணீர் உள்ளே போகிற மாதிரி திறந்து விடுறது, இதெல்லாம் இந்த பெருங்காயம் இந்த வேலையை செய்யும். இந்த வேலை இது செய்யலாமா? ஒன்று. இதையே நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுங்க. 100 லிட்டர் தண்ணியில் 5 லிட்டர் தேங்காய் பால் மோர் கரைசல், தேமோர் கரைசல், அதை கலக்கிறோம். கடல் பாசி உரமும் 200 கிராம் பெருங்காயம் கலந்து தெளிக்கலாம். அல்லது 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் மீனமிலம், 1 லிட்டர் பஞ்சகாவியா, 1/2 லிட்டரு கடல் பாசி உரம், 200 கிராம் பஞ்சகாவியா. இது 3வது முறை. 4வது முறை 100 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் ஈயம் கரைசல், 1 லிட்டர் மீன் அமிலம், 1/2 லிட்டர் கடல் பாசி உரம், 200 கிராம் பெருங்காயம். இந்த 4 வழிமுறையில் எதை வேணாலும் செய்யுங்க, பயிர் நல்லா இருக்கும். 1. 2வது, மாதம் ஒரு முறை 1 லிட்டர் சூடோமோனாஸ் இந்த திரவத்தை கலந்துக்கணும். அது கூட கலந்து கொடுக்குறப்ப பயிர்கள் திடமாக இருக்கும். அடுத்த முக்கியமான முறை டிஎன் அக்ரி கார்ட், டிஎன் தமிழ்நாடு, டிஎன் அக்ரி ஏஜிஆர்ஐ கார்ட் சிஏஆர்டி. நீங்கள் இதை போட்டிங்கன்னா, நெட்டில் போட்டிங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட சைட் வரும். அதில் தட்டினீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கும். ப்ராடக்ட்ஸை தட்டினீங்கன்னா 2வது வரியில் கடைசியில் இந்த பக்கத்தில் பிபிஎஃப்எம் அப்படின்னு ஒரு திரவம் வரும். வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட ஒரு பொருள் இருக்குங்க, அதுக்கு பேர் பிபிஎஃப்எம். அந்த திரவம் 1 லிட்டர் வாங்கி மாதம் ஒருவோட கலந்துக்கிட்டோம்னா, ஒருவேளை நமக்கு தண்ணீர் கொடுக்க முடியாத சூழ்நிலை, வறட்சி அப்படின்னாலும் அந்த பொருள் உங்களுக்கு 30 நாளைக்கு நீங்கள் தெளிக்கிற அன்னைக்கு அந்த பயிர் என்ன சிச்சுவேஷனில் இருந்துச்சோ அதே நிலையில் பயிர் காலம் ஃபுல்லாக இருக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணுமா, தரைவெளியில் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸ்லையும் கிடைக்கும், தனியாட்டே கிடைக்கும். ட்ரைகோடர்மா விரிடின்னு ஒரு திரவம் 1 லிட்டர் கலந்து நல்ல சத்துக்கள் என்பிகே அப்படிங்கிற சத்து கலந்து தரைவெளி கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கருகிறது, பூச்சி தாக்கம் வர்றது, ஒரு நோய் சத்து குறைபாடு, இதெல்லாம் சரி பண்ண இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.